பிசிக்கா வந்து பார்த்தோம்னா வந்து கல்குலேஷன் பாடத்தை பொறுத்த வரையில என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்கணும். டியூட்டுக்குள்ள ரங்காம வந்து பார்த்தோம்னா நான் டியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் டியூட்டர் தாரன். எல்லா எம்சிக்குமே இன்க்ளூடடா இருக்கக்கூடிய மாதிரி நான் அனுப்பி விடுறேன். அது அது நீங்க செஞ்ச வேலைகளும் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி செய்வோம். ஃபுல்லா வந்து பாப்பீங்களா இருக்குண்டா வந்து கல்குலேஷன் பாடங்களை பொறுத்தவரையில என்னென்ன விஷயம் எல்லாமே முக்கியம் சொல்லி நார்மலா பார்ப்போம். ஸோ நார்மலா ரசாயன கணித்தல்கள் என்றதை பொறுத்தவரை இந்த பாடத்தை பொறுத்தவரையில வந்து மெயினான விஷயம் வந்து பார்த்தோம்டா வந்து சின்ன சின்ன சுருக்கள் தானே மூல் தான். மெயினான காலை வந்து பார்த்தா மூல். மூல் வந்து பார்த்தோம்டா வந்து என்னென்ன வகைகள்ல வந்து நாங்க கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து பதார்த்தத்தின் அளவு வந்து பார்த்தா நாங்க மூல் என்று சொல்லுவோம். ஒரு ஊடகத்துல காணப்படக்கூடிய யாதாயினும் ஒரு ரசாயன சேர்வைன்ற அந்த பதார்த்தத்தின் அளவு இல்லாட்டி அந்த சடத்தின் அளவு அதை வந்து பார்த்தோம்னா மூல் என்று சொல்லி கதைப்போம். இந்த மூளை வந்து பார்த்தா வரைவிலக்கணப்படுத்துறதுக்கு வந்து 3 சமன்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று மூலன்றது வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து குறித்த பதார்த்தம் என்ன எண்ணிக்கையில காணப்படுது அந்த எண்ணிக்கையை வந்து பார்ப்பீங்களாக இருக்கின்றா வந்து அவகேட்ரோ மாறிலியால பிரிப்பீங்க. ஸோ யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவகேட்ரோ மாறிலியால பிரிப்பீங்க. அது அவகேட்ரோ மாறிலியால பிரிப்பீங்க. ஏண்டா வந்து அவகேட்ரோ மாறிலி என்றது ரைட். நாங்க இப்ப இதை வந்து குறியீடு எழுத வேலை கிடைக்கல வந்து எண் வந்து பார்த்தோம்னா வந்து கேபிட்டல் எண் இருக்கிற எண்ணே. இந்த அவகேட்ரோ மாறிலி என்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் அதுல ஒரு மூல். எந்த ஒரு தூய பதார்த்தமா இருந்தாலும் அது ஒரு மூலகமா இருந்தா என்ன ஒரு அணுவா இருந்தா என்ன ஒரு மூலக்கூறா இருந்தா என்ன ரைட். ஒரு நீரேற்றப்பட்ட சேர்வையா இருந்தா என்ன அதுல ஒரு மூல் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து 6.022 1023 கூறுகளை கொண்டிருக்கு. இதான் அவகேட்ரோ மாறிலி என்று சொல்லி நான் கதைக்கிறதோ எந்த ஒரு பதார்த்தமா இருந்துச்சுன்றாலுமே அதுல ஒரு மூல் கொள்ளக்கூடிய கூறுகள் எண்ணிக்கை என்று சொல்லி கதைப்போம். நார்மலா எண்ணிக்கை தெரியாம இருக்கண்டா வந்து எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நீங்க அந்த பதார்த்தம் இவ்வளவு மூல் இருக்குன்னு சொல்லி காணலாம். இந்த வரை விலக்கணம் முதலாவது. இரண்டாவது வந்து பாப்பீங்களா இருக்கின்ற வந்து மூலன்றது வந்து திணிவின் கீழ் மூல திணிவு. என் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் எம் கேபிட்டல் எம். இது மூல திணிவுன்றதும் அதிகமாகித்தான். ஒரு மூலன்றது இன்ன திணிவா இருக்குமா இருந்தா கிராம் உள் மைனஸ் ஒன் தான் அளப்போம். இல்லாட்டி கிலோகிராம் உள் மைனஸ் ஒன் அந்த மாதிரி அளவுக்கு தான் அளப்போம். ஒரு மூலன்றது வந்து பாப்பீங்களா இருக்கணும் இன்ன திணிவு இருக்குமா இருந்துச்சுன்னா நாங்க கருதுகின்ற திணிவுன்றது இத்தனை மூலா இருக்கு என்று சொல்லி பார்க்க திணிவின் கீழ் மூல திணிவு என்று சொல்லி பாய்ப்பீங்க. மூன்றாவது வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து மூலன்றது செறிவு தர கனவளர். அந்த மூல செறிவு தர கனவு. இதைத்தான் நிறைய பேர் மறக்கிறது. மறக்கிறது மட்டுமில்லாம வந்து பார்த்தா மாறி மாறியும் செய்யறது. மூல் வந்து பார்த்தா செறிவு தர கனவளவை மூல செறிவின் கீழ் கனவள ஒன்று எழுது. செறிவு வந்து பார்த்தோம்னா மூலின் கீழ் கனவள ஒன்று தானே வரும். செறிவு வந்து எழுவாய் மாத்தினீங்க என்றால் அதை மூல் தர கனவள ஒன்று எழுது. புதுசு புதுசா வந்து பார்த்தோம்னா சுருக்கி விடையில காணும் தானியா பெரியாரு சுருக்குறது ரைட். ஸோ மூலங்களை வந்து பார்த்தோமாக சி வந்து பார்த்தோம்னா இன்சமன் வந்து பார்த்தீங்கன்னா சிவி பதார்த்தங்கள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பிடுறதுக்கு இந்த 3 சமன்பாடுகளும் வந்து முக்கியம். நோமலா முதலாவது விஷயம் இந்த பாடத்தை பற்றி சும்மா சமரியா கதைக்க விளக்கிட்டார். ரெண்டாவது வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து ஒரு கலவை என்று சொல்லி இருப்பீங்களா இருக்கின்றா அந்த ஒரு கலவையில வந்து காணப்படக்கூடிய குறித்த ஒரு கூறுண்ட அமைப்பு. ஒரு கலவை ஒரு மிக்சர் பாக்குறீங்கன்னா அந்த மிக்சர்ல ஒரு பர்டிகுலரா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு ஏன்னு சொல்லி வைக்கிறீங்களா இருந்துச்சுன்றா அவர் என்ன மாதிரி வந்து அமைப்புகள்ல காணப்படுறாரு என்னென்ன வகையில கழிச்சு கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து முதலாவது வந்து திணிவு பின்னம் என்றது வந்து பார்த்தோம்னா WOW. திணிவு பின்னம் என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு பதார்த்தத்துல வந்து பார்த்தோம் ஒரு கலவையில காணப்படக்கூடிய நீங்க யாதாயினும் ஒரு பதார்த்தத்துல திணிவு பின்னம். திணிவு பின்னம்ன்றது வந்து பார்த்தோம்னா வந்து அந்த பதார்த்தத்துல திணிவின் கீழ் வந்து பார்த்தோம்னா வந்து மொத்த திணிவு W total mass total M total. நீங்க MOVM WOW எழுதலாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க இங்க வந்து பின்னங்கள் பார்க்கல விகிதங்கள் பார்க்கவில்லை கிடைக்கல அது திணை விகிதம் எடுத்தா என்ன நிறை விகிதம் எடுத்தா என்ன மாறாது. திணிவின் நிறை பின்னம் சார்பா பார்க்கவில்லை கிட்ட சமந்தான் திணிவு பின்னம் நிறை பின்னம் திணிவு சதவீதம் நிறை சதவீதம் எல்லாமே ஒன்றுதான். திணிவும் நிறையும் தான் வேறு. திணிவு ஒரு வேறொரு கணியம் நிறை என்றது வேறொரு கணியம். திணிவு எண்ணி
நிறை காவி அப்படியே சரிதான். திணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணி பெருமன் மட்டும்தான் இருக்கு, நிறைன்றது வந்து ஒரு காவியா இருக்கு. புவியீர்ப்பின்கள் ஏரண்டுகள் சார்பா வந்து பாப்பீங்க. பட் பின்னம் என்று சொல்லி பார்க்க கிடைக்க எப்படி அந்த 10ஆல பெருக்கித்தான் ஒரு திணிவு நிறைய மாத்த போறீங்களா இருக்குண்டா மேலே எங்களையும் பெருக்கீங்களா அது இல்லாம தான் போகுது. திணிவு சதவீதம் நிறை சதவீதம் திணிவு பின்னம் பின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாக இருக்குதுன்றா வந்து பின்னத்து சதவீதமா மாத்தி என்ன செய்வீங்க? 100ஆல பெருக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப திணிவு பின்னம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா W percentage WA into W total into 100 இந்த மாதிரி கைப்பீங்க. திணிவு சார்பா கதைக்கிற மாதிரி வந்து உங்களால கனவளவுக்கும் கதை கேளும், கனவளவு பின்னம் கனவளவு சதவீதம் கதை கேளும். பட் அதை விட நாங்க இங்க மெயினா போக்கஸ் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மூழ்பின். மூழ்பின்னம்ன்றதுதான் வந்து பார்த்தமாக இருக்குன்னா இங்க ஒரு முக்கியமான பகுதி. ஏனென்றா இந்த மூழ்பின்னம்ன்றது நான் கால்குலேஷன்லயும் பாவிப்போம், அப்புறம் கேசஸ்ல போய் பாவிப்போம், அதுக்கு பிறகு வந்து அவத்தை சமநிலையிலையும் பாவிப்போம். மூழ்பின்னம் சரியா கணிக்க தெரிஞ்சிருக்கணும் வந்து பார்த்தோம்னா வந்து ரசாயன கணித்தல்களை சாதாரணமா கணிக்கிறதுக்கு போய் வந்து கேசஸ்ல வந்து பார்த்தோம்னா டால்டன் பகுதிய முக விதியை சரியா பயன்படுத்துறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தா அவத்தை சமநிலையில வந்து பார்த்தா ரவோட்டின் விதியில பயன்படுத்துறது. ரவோட்டின் விதியில வந்து வாயு நிலையிலான மூழ்பின்னத்தை வச்சுக்கொண்டு டால்டன் பகுதிய முக விதி சார்பாயும் கதைக்க தெரியணும். கரைசல் நிலையில திரவ நிலை மூழ்பின்னத்தை வச்சுக்கொண்டு ரவோட்டின் விதியும் கதைக்க தெரியும். அவத்தை தமிழ்ல பாடத்தை பொறுத்தவரை அந்த இடம் வரைக்க பார்ப்போம். மூழ்பினம்ன்றது முக்கியம். மூழ்பினம்ன்றது வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா ஏஇந்த மூலின் கீழ் மொத்தம் அந்த ஏக்கு நீங்க மூழ்பினம் சொல்லி பார்க்க போறீங்களா இருக்கண்டா நாங்க நார்மலா இதை வந்து எக்ஸ் சொல்லி குறிப்போம். ஏ இந்த மூழ்பினம் எக்ஸ் சொல்லி குறிக்கிறது மூழ்பினமா இருக்கு. இதை விட வந்து பார்த்தோம்டா வந்து யாதாயும் ஒரு பதார்த்தத்தின் அளவை பற்றி கதைக்கவர்களுக்கு கிடைக்கல. கதைக்கக்கூடிய இன்னொரு பரிமாணம் வந்து பார்ட்ஸ். உதாரணத்துக்கு வந்து சதவீதம்ன்றது வந்து 100 பகுதிகள் தான். மொத்த திணிவின் மேல் வந்து இவற்ற திணிவை நாங்க போறோம்னா அது ஒன்றுக்கண்டு தான் பெரும் எங்களுக்கு பகுதியை வந்து நாங்க ஒன்றாக்குறோம் ஃபுல்லா பிரிச்சு. அப்போ ஒன்றில வந்து பார்த்தோம்னா இவ்வளா இருக்குமாக இருக்குன்னா 100ல எவ்வளா இருக்கும்ன்றதுக்கு பேர் தான் சதவீதம். அதே 1000ல எவ்வளா இருக்கும் கேட்கப்படுகிறது 1000 பகுதிகள் 100 பகுதிகள் பார்ட்ஸ் per 100 தான் வந்து பார்த்தா நாங்க பெர்சன்டேஜ் என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி வந்து 1000 பகுதிகள் பார்ட்ஸ் per 1000, 10,000 பகுதிகள் பார்ட்ஸ் per 10,000, மில்லியனின் பகுதிகள் பார்ட்ஸ் per மில்லியன், பில்லியன் பகுதிகள் பார்ட்ஸ் per பில்லியன் இப்படிலாம் கதைப்பாங்க. இதுல கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில வந்து யாதாயினும் ஒரு பதார்த்தம் வந்து ஒரு கரைசலுக்குல அளவிடக்கூடிய அளவு வந்து சரியான சின்னனா இருக்கு. அவற்றை அளவு வந்து பார்த்தோம்டா சரியான சின்னனா இருக்குண்டா அவற்றை அளவு இவ்வளவுதான் அளவுறதுக்கு நாங்க பயன்படுத்த போறது வந்து பார்ட்ஸ் ppm, பார்ட்ஸ் per மில்லியன். இது வந்து பார்த்தோமாக இருக்குண்டா வந்து 10⁶ பகுதிகளாக கதைக்கப்படும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா வந்து திணிவு சார்பா கதைக்க போறீங்கன்னு வைங்க. இப்ப நீங்க வந்து இந்த ppm என்ற ஒரு விஷயம் இருக்குதானே பார்ட்ஸ் மில்லியன் என்றத திணிவு சார்பா கதைக்க போறீங்களாக இருக்கின்றார். யாதாயினும் ஒரு கலவையில் இருக்கக்கூடிய என்ற பதார்த்தம் சார்பான திணிவு சார்பா கதைக்க போறீங்கன்னா அவற்று திணிவை நீங்க மேல போட போறீங்க, மொத்த திணிவை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட போறீங்க. மொத்த திணிவில வந்து பார்த்தா அவர் இவ்வளவு திணிவு இருப்பாரா இருந்தா மொத்த திணிவு வந்து பார்த்தோம்னா 16 இருக்குமா இருந்தா அவர் என்ன வந்து பார்த்தோம்னா அளவில் காணப்படுவார். இந்த கட்ச திணிவு சார்பான பிபி கனவளவு சார்பான ppm அவற்றை கனவளவின் கீழ் மொத்த கனவளவு தர 16. 16ஆல நீங்க வந்து 16 பகுதி சின்னல வந்து இந்த அளவிடை எல்லாம் எடுப்பீங்க தெரியுமா? அந்த 1க்கு 50,000 புவியல் எல்லாம் வந்து பார்த்தோம்டா வந்து இந்த இலங்கைப்படம் உலகப்படம் எல்லாம் கிடைக்கல. அவ்வளவு பெரிய இடத்தை வந்து பார்த்தோம்டா வந்து நாங்க சுருக்கி ஒரு பேப்பருக்கு கொண்டு வர்றதுக்காண்டி வந்து பார்த்தோம்டா வந்து அளவு திட்டங்களை வச்சிருக்கிறோம். 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தா 50,000 சென்டிமீட்டரை வகை குறிக்கிறது. இங்க மாறி இங்க அங்க பெரிய ஒரு இடத்த வந்து பார்த்தோம்னா இருக்குன்றாலும் சின்னனா வந்து கலைக்கிறதுக்காண்டி பெரிய அளவிடையே சின்னனா மாத்துறோம். இங்க சின்னனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பெருசா கலைக்கணும்ன்றதுக்காண்டி நாங்க வந்து பார்த்தா பார்ட்ஸ் மில்லியன் கை 2 விஷயம் இருக்கு. ஒன்று பார்ட்ஸ் மில்லியன் கைக்கிறது இருக்கு. நாங்க வந்து நார்மலா செறிவு கதை கேட்கல, செறிவு கை கேட்கறது ஒரு பதார்த்த அளவு கை கேட்கல. 2வது இன்னொரு விஷயம் பாவிக்கிறாங்க pH. pH வந்து பார்த்தோமா இருக்கண்டா ஒரு ஊடகத்துல காணப்படக்கூடிய H3O+ aqueous அளவு அல்லது OH- aqueous அளவு செறிவுன்றத ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விளங்கக்கூடிய ஒரு பெருமானமா பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோமா இருக்கண்டா pH என்றது வந்து பாத்தீங்கன்னா 3 சொல்லி குறிக்கிறீங்களா இருக்கண்டா அதுல அர்த்தம் என்ன? pH வந்து 3
அந்த ஊடகத்துல காணப்படக்கூடிய HCO பிளஸ் எக்வஸ் இந்த செறிவுன்றது வந்து பார்த்தமாக இருக்கின்றன 1 × 10⁻³ மோல் டெசிமீட்டர் மணி சரியா இருக்கு. நான் 0.001 என்று சொல்லி ஒரு குறைஞ்ச இலக்கமா எழுதுறதை விட அது ஒரு முழுவன் பெருமானமா ஒரு முதன்மையான எண்கணியமா இப்படி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். பார்க்கறதுக்கு இலகுவா வந்து பார்த்தோம்னா மாத்திரம் பிஹெச் என்ற அர்த்தம் வந்து பார்த்தோம்னா இதுதானே அங்க சரி வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குன்றத வந்து கதைக்க போகுது. பிஹெச் என்றது மைனஸ் ஆஃப் HCO பிளஸ் எக்வஸ் இந்த செறிவினுடைய அளவு நாங்க பாவிப்போம் நோமா. ரைட். அப்ப திணிவு சார்பாக பிபிஎம்ன்றது வந்து அவற்றை திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 16 இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா கனவளவான சார்பான பிபிஎம் வந்து அவற்றை கனவளவின் கீழ் மொத்த கனவள தர 16 இருக்கும். அடர்த்தி சார்பான பிபிஎம் அவற்றை தனிப்பட்ட அடர்த்தியின் கீழ் அந்த ஊடகத்தின மொத்த அடர்த்தி தர 16 இந்த மாதிரி பாவிக்கும். இந்த சிலரை பொறுத்தவரையில வந்து பிபிஎம் வந்து தனிய அந்த கூட படிக்கிறார்களுக்கு வந்து தெரியும். பிபிஎம் அழகு என்று கேட்டா என்ன அழகு ஞாபகம் இருக்கு பிபிஎம்க்கு பிபிஎம் அழகு என்று சொல்லி நார்மலா காய்ச்சா இந்த மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் அழகுல மாத்தி எடுக்கிறது. கூடுதலா வந்து பிபிஎம் பற்றி கதைக்கிறோம் என்றாலே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் பெறுறது வந்து அதுதான். நமக்கு அது கூட ஞாபகம் இல்லை. அது வேற. ரைட். பிபிஎம் நார்மலா கேட்க எல்லாருமே கூட ஞாபகம் பெறுறது வந்து மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் அழகுதான் என்று சொல்லி பார்த்தமாக இருக்குன்னா அதை நாங்க எங்க பாவிப்போம் அந்த பிபிஎம்ன்றதை இதைத்தான் நாங்க இப்ப பார்த்துக்கொண்டு போவோம். அது எங்க நாங்க பாவிப்போம்னா ஐதான கரைசல்கள் யாதாயும் ஒரு ஐதான கரைசலை பற்றி கதைக்கிறீங்களா இருக்குன்னா அந்த ஐதான கரைசல்ல ஒரு குறித்த பதார்த்தம் சார்பான அளவை நாங்க பிபிஎம்ல வந்து கதைக்க போறமாக இருக்குது. நாங்க அந்த அழகை வந்து பார்த்தோம்னா வந்து மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் வந்து பார்த்தா மாற்றும். சரி மோல் டெசிமீட்டர் மைனஸ் கணிக்க தெரியும் தானே எங்களுக்கு. அந்த மோல் டெசிமீட்டர் மைனஸ்ல கணிக்கக்கூடிய செறிவை மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் மாற்றும். இதை கொஞ்சம் வித்தியாசமா தானே பாக்குறீங்க. ஸோ இந்தியா டாபிக்கை வந்து பார்த்தோம்னா இதை எடுத்து படிப்போம். இதுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பிபிஎம் என்ற டாபிக்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளவு அதை நோட் பண்ணுங்க. இவ்வளவுதான் சமன்பாடு வைசா பார்க்க ஒழுக்கிட்டா. பட் இதுல சரியான அப்ளிகேஷன் வந்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா எல்லா கேள்விக்குமே விட வரும். அதுக்கு கொஞ்சம் பாடமாக்காம கேள்வியோட ஓட தெரியும். இதுல தேவையான சமன்பாடுகளை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கேள்வி கிடைச்சோம் பிபிஎம்ல கேள்விகளப்பா.
இப்ப ஒரு ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கிறோம். சீமெந்து கலவை ஒன்றின் 50 கிராம் மாதிரியில் உள்ள சீமெந்து கலவை ஒன்றின் 50 கிராம் மாதிரியில் உள்ள சீமெந்து கலவை ஒன்றின் 50 கிராம் மாதிரியில் உள்ள டக்குனு குலைக்க விட்டாங்கன்னா சீமெந்து கலவை ஒன்றின் 50 கிராம் மாதிரியில் உள்ள ஜிப்சத்தின் திணிவு ஜிப்சத்தின் திணிவு ஜிப்சத்தின் திணிவு ஜிப்சத்துக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம் கால்சியம் சல்பேட் இல்ல இல்ல கதைங்க CaSO4.2H2O கால்சியம் சல்பேட் தான் ஜிப்சம் நான் சொல்றேன் அப்புறம் இல்லையன்றா நீ அது ரெண்டாவது பாத்தில வருது CaSO4.2H2O பேர் தான் ஜிப்சம் நீங்க சொல்றது டொலமைட் MgCO3.CaCO3 ரைட்டா இல்ல ஜிப்சம் இருக்கு தானே எங்களுக்கு ரைட்டா கூட்டம் 2 மூலகங்களுடைய இயற்கை இருப்புகள் சரி ஜிப்சத்தின் திணிவு 2 மில்லிகிராம் ஆகும் 2 மில்லிகிராம் ஆகும் ஜிப்சத்தின் திணிவு 2 மில்லிகிராம் ஆகும் இவ்வமைப்பை ppm இல் தருக இவ்வமைப்பை ppm இல் தருக இவ்வமைப்பை ppm இல் தருக எத்தனை மில்லிகிராம் ஜிப்சம் 2 மில்லிகிராம் 2 தடவை 10 கிராம் இதுல என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா ppm மாத்த போறீங்களா இருக்குண்டா மேலையும் கீழையும் ஒரே அழகுதான் இப்ப நாங்க வந்து ppm வந்து கால்சியம் சல்பேட்டுக்கு தானே பார்க்க போறோம் ஜிப்சத்துக்கு தான் பார்க்க போறோம் அப்படி விளங்குது அரை அப்ப மொத்த தண்ணியை வந்து போடுவீங்க அதுக்கு மேல வந்து பார்த்த கால்சியம் சல்பேட் என்ன தண்ணிகள இருக்கு இவ்வளாத்துல இவ்வளா இருந்துச்சுண்டா எவ்வளவுல இருக்குன்னு பார்க்கணும் 16ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் 14 எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் நீங்க சுருக்கி முடிச்சு சரி 13 2050 பிரிக்கிறீங்க 205 பிரிச்சீங்கன்னா 40 ஆகவே 40 ppm இந்த மாதிரி வந்து சுருக்கக்கூடிய சிம்பிளான ppm கேள்விகளும் இருக்கு பட் இவே எங்கட பரீட்சை வினாத்தாள்கள்ல வாரையில அதான் பிரச்சனை வந்தா நாங்க செய்திருப்போமே ஓகே சரி வெள்ளிக்கிழமைக்கு இல்ல ரெண்டாவது கேள்வி அமிலக்கரைசல் ஒன்றில் அமிலக்கரைசல் ஒன்றில் அமிலக்கரைசல் ஒன்றில் H3O plus sorry அமிலக்கரைசலின் pH அமிலக்கரைசலின் pH 2 ஆகும் அமிலக்கரைசலின் pH 2 ஆகும் அமிலக்கரைசலின் pH 2 ஆகும் அமிலக்கரைசலின் pH 2 ஆகும் இக்கரைசலின் அடர்த்தி இக்கரைசலின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 எனில் இக்கரைசலின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 எனில் கரைசலில் H+ அளவு ppm சார்பாக யாது கரைசலில் H+ அளவு ppm சார்பாக யாது கரைசலில் H+ அளவு
ppm சார்பாக யார்? ஹெச்சுக்கு உண்டா தெரியும் தானே? கரைசல் H பிளஸ் அளவு ppm சார்பாக யார்? நான் இந்த கேள்வியின் அணுகுமுறை நான் வழங்கப்படுது. நீங்க தெரிஞ்சாக்க ட்ரை பண்ணுங்க மற்ற ஆக்கள். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கேள்வியில pH ன்ற அர்த்தம் என்ன? pH 2 சொல்லிக்கிறாங்க. ஓகே, pH ன்ற அர்த்தம் என்ன? pH 2 H3O plus aqueous என்ன செறிவுன்றது 1/10 H3O plus aqueous என்ன செறிவுன்னு கதைக்கிறதும் H plus aqueous என்ன செறிவுன்னு கதைக்கிறதும் ஒன்றுதான், ரெண்டுமே ஒன்றுதானே. இங்க H3O plus aqueous என்ன செறிவுன்னு எழுத போறீங்களோ இல்ல H plus aqueous என்ன செறிவுன்னு எழுத போறீங்களோ? இந்த கேள்விக்கு H plus எழுத போறீங்களே. ppm வந்து கேட்க H plus சார்பாயில கேட்கணும், H3O plus சொல்லி கேட்கல தான். அப்ப நீங்க வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து pH 2 அந்த அர்த்தம் என்னண்டா கரைசல் இருக்கக்கூடிய H plus aqueous செறிவு 1/10 மோல் டெசிமீட்டர் மைனஸ். ரைட், வா சொல்லு சொல்லு. இப்ப நாங்க வந்து பார்த்தோம்டா இதுல 1/10 வந்து திணிவா, மூலா, கனவளவா, செறிவா என்ன பரிமாணத்துல கண்டு வச்சுக்கிறீங்க? H3O plus அளவு செறிவா தானே கண்டு வச்சுக்கிறீங்க. ரைட், இப்ப செறிவா கண்டு வச்சுக்கிறீங்கடா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தலாம். நாங்க இப்ப வந்து பார்த்தோம்னா ஒன்று திணிவு சார்பான ppm கணிக்கலாம், அல்லது கனவளவு சார்பான ppm கணிக்கலாம் தானே. இப்ப நான் வந்து பார்த்தோம்டா 1/10 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லி செறிவு இருக்கண்டா இதன் அர்த்தம் என்ன? ஒரு டெசிமீட்டர் கணத்துல 1/10 மோல் யார் இருக்கு? H plus அயன்கள் இருக்கு. தானே. ரைட், அப்ப இதோட அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தமாக இருக்கண்டா கரைசல் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம் சொல்லி எடுப்பமாக இருக்கண்டா அந்த ஒரு டெசிமீட்டர் கணத்துல 1/10 மோல் H plus அயன்கள் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு ஒன்று தானே பெருமானம். என்ன அர்த்தம்? 1/10 கிராம் H plus இருக்கு. H கொண்டு தானே பெருமானம். அப்ப நாங்க 3 ஹைட்ரஜன் கிராம் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஒன்று தான். இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரைசல் கனவளவு தெரியும் தானே, ஒரு டெசிமீட்டர் கனம் உண்டு. கரைசல் அடர்த்தி தெரியும் தானே, என்ன சொல்லியிருக்கணும்? 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்போ ஒரு டெசிமீட்டர் கனம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் கனம்? 13 1000 சென்டிமீட்டர் கனம். அடே, ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு டெசிமீட்டர் கனமும் ஒரு லீட்டரும் சமன். ரைட், அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கனமும் ஒரு மில்லி லீட்டரும் சமன். இதை ஞாபகம் இருந்தா காணும். உங்களுக்கு வந்து பார்த்தா கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் அர்த்தம் என்ன? 1 மில்லி லிட்டர் தண்ணி 1 கிராம். அப்ப 1000 மில்லி லிட்டர் தண்ணி எத்தனை கிராம்? 1000 கிராம். உங்களுக்கு வந்து பாப்பீங்களாக இருக்குன்னா அடர்த்தி வந்து பார்த்தா திணிவின் கீழ் கனவளவு அடர்த்தி வந்து 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அது வந்து பார்த்தா திணிவின் கீழ் கனவளவு 1000 சென்டிமீட்டர் கனவுங்களா. உங்களுக்கு திணிவுன்றது வந்து 1000 கிராம். கரைசல் மொத்த திணிவு வந்து உங்களுக்கு 1000 கிராம். 1000 கிராம் H பிளஸ் வந்து எத்தனை கிராம்? 1/10 கிராம் 16 எவ்வளவு? ஆக வந்து பாப்பீங்களா இருக்கண்டா மொத்த திணிவு 1000 கிராமில H பிளஸ் திணிவு வந்து பார்த்து 1/10 கிராம் 16 10. இதே கேள்வி வந்து இதே பெருமானம் இல்லாம இதே மாதிரி கேள்வி 2020 22 அந்த மாதிரி இரட்டை இலக்க பேப்பர் ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைனல் பேப்பர்ல கேள்வி. ஏதோ ஒரு இரட்டை இலக்க பேப்பர் ஃபைனல் பேப்பர் கேள்வி. ஸோ இல்லைங்களா 22 நினைக்கிறீங்களா? ஓகே, பேப்பர் மேக்கனை செஞ்சு பார்த்தாக்களுக்கு ஆண்டு ஞாபகம் இல்லாட்டி இப்படி கேள்வி இருந்தாலும் ஞாபகம் வரும். ஞாபகம் இருக்கோடி மயூரி மறந்துட்டேன். அதான் டிபிஎம்ஏ மறந்துட்டு. ரைட், ஓகே தானே இப்ப இது? பார்த்து பார்த்துலாம்
ஓகே சரி இப்ப அடுத்த கேள்வி உண்டு பதிவுல பேரும் எனக்கு நடுவில் இருக்கிற உண்டாகும் விதுஷனா திருநாதர் மாடியில இன்னொரு கேள்வி நிலைகள் நீர்க்கரைசல் ஒன்றின் நீங்களா செய்யுது நீர்க்கரைசல் ஒன்றின் pH நீர்க்கரைசல் ஒன்றின் pH நீர்க்கரைசல் ஒன்றின் pH 13 எனில் நீர்க்கரைசல் ஒன்றின் pH 13 எனில் இதை அடர்த்தி தரவ பாவீங்களா ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் நீர்க்கரைசலின் pH 13 எனில் அக்கரைசலின் அமைப்பை ppm OH மைனஸ் தரும் கரைசலின் அமைப்பை ppm OH மைனஸின் சார்பில் தரும் எனக்கு 16 ஹைட்ரஜனுக்கு 1 கரைசலின் அமைப்பை ppm OH மைனஸின் சார்பில் தரும் உங்க டவுட்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் என்ன சொல்லுவா அப்ப உனக்கு மெத்தட் தெரியுமா இருக்கேன்டா என்ன ஆன்சர் வந்தாலும் அதுதான் விட நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அங்கதான் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் பாடம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சக்சஸ் ஆகும் பாடம் டவுட் பட்டு கொண்டு மண்டையை சொரிஞ்சீங்கன்னா அப்படியே கேள்வியை பார்த்து கொண்டே இருப்பீங்க நேரம் போயிடும் Right. செஞ்சிட்டீங்கன்னா செக் பாக்ஸ்ல இது மெசேஜ் பண்ண போறீங்க அன்மியூட் பண்ணி சொல்ல போறீங்கடா சொல்லலாம் இதுல வந்து பாருங்கடா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா pH 13 சொல்லி தந்திருக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வந்து ppm யார் சார்பா கேட்கணும் OH மைனஸ் சார்பா கேட்கணும் யார்கிட்ட சரி வேணும் ஃபர்ஸ்ட்டுக்கு OH மைனஸ் சரி வேணும் pH வச்சு கூட நேரடியா வந்து பார்த்தா H பிளஸ் சரி தானே கைக்கணும் இங்க முதலாவது விஷயம் வந்து பார்த்தா pH ஐயும் POH ஐயும் கூட்டுறது வந்து பார்த்தா 14க்கு சமன்
இப்ப நாங்க ஒரு வெப்பநிலை தராம ஒரு கேள்வி கேட்க வெப்பநிலை 25 பாகைசில் எடுத்து தான் கேள்வி செய்வோம். நீங்க அப்படி எடுக்கக்கூடாதான் என்று சொல்லி முடிவெடுக்க இயலாது. சாதாரண நிபந்தனைகள்ல வெப்பநிலை எதுவுமே கதைக்கப்படாத கேள்விகள் எல்லாமே அறை வெப்பநிலைக்குரியவை. 25 பாகைசி வெப்பநிலைக்குரியவை. 25 பாகைசி வெப்பநிலையில பிஹெச்ஐயும் பிஓஹெச்சையும் கூட்டுறது 14க்கு சமன். இப்ப பிஹெச் வந்து 13 தெரியுமா இருக்குன்னா பிஓஹெச் வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. பிஹெச் 1 அர்த்தம் என்ன? OH மைனஸ் எக்வஸ் சரி வந்தது வந்து 10 செய்ய பிஓஹெச். இதான் அர்த்தம். 10 செய்ய 1 சொல்லி எழுத போறீங்க. ரைட். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிஓஹெச்ன்றது இப்படிதான் பிஓஹெச் வச்சுக்கொண்டு இப்படிதான் காண்றேன். அதை அப்படியே அடுக்காளி விட்டா சரி. அந்த பிஓஹெச் பெருமானம் ஆக வந்து பாத்தீங்கன்னா OH மைனஸ் எக்வஸ் சரி வந்து 10 செய்ய ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இதன் அர்த்தம் வந்து பார்த்தோமாக்கி இருக்கின்ற ஒரு டெசிமீட்டர் கிணத்துல ஒரு டெசிமீட்டர் கிணத்துல 10 செய்ய ஒரு மூல் வந்து OH மைனஸ் இருக்கு. 10 செய்ய ஒரு மூல் OH மைனஸ் என்றா ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு கொண்டு 17 என்றா 17 பெருக்க போறீங்க இது. ரைட். ஆக 17 தர 10 செய்ய ஒரு கிராம் OH மைனஸ் இருக்கு. ரைட். மூளை வந்து கிராம மாத்திரம் தானே மூளை கூட்டு தனி வேலை பெருக்கு. இதுல குழப்பம் இல்லை தானே. ஒரு லைன்ல எழுதிட்டேன் சமன்பாடுகளை செஞ்சு காட்டுங்கன்றாங்களே யாரும் இருக்கிறீங்களா? திணிவின் மூளை திணிவிட்டு கோவை எழுதும் கொண்டு இல்லத்தானே. ஓகே தானே. சரி. ஆக வந்து பார்த்தோமா இருக்கண்ட இப்ப ஒரு டெசிமீட்டர் கிணம் தண்ணின்றது வந்து அடுத்து வந்து 1 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் எடுக்க சொன்னா அதே வைத்தா அப்படியே வரப்போகுது. 1 கிலோ தான் 1000 கிராம் தான். அதை வந்து பார்த்தோம்னா வந்து 1000 கிராம் தான் ஒரு டெசிமீட்டர் கணம்ன்றது. இப்ப எங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற 1000 கிராம்ல வந்து 17 தர 10 செய்ய ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1000 கிராம்ல 17 தர 10 செய்ய ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா வந்து OH மைனஸ் இருக்குமா இருந்தா 16ல இவ்வளவு இருக்கு. இங்க மூண்டை வெட்டுவீங்க இதுல ஒன்றை வெட்டி 2 ஆக்குவீங்க 17 வந்து 10 2ஆல பெருக்கிட்டு 1700 பிபி. இப்படி விட வருதுன்ற காலம் குழம்பக்கூடாதா? சரி செய்ய கிணற்றின எடுத்த நீங்கள் இதுல மட்டும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய விட வருது. நீங்க மெதட்ல கான்ஃபிடண்டா இருந்தீங்கன்னா விட என்ன வந்தாலும் எனக்கு வந்ததுதான் விட இதெல்லாம் தெளிவா இருப்பீங்க. சரி விளையாடுங்க. இன்னொரு கேள்வி. நீர்க்கரைசல் ஒன்றில் நீர்க்கரைசல் ஒன்றில் நீர்க்கரைசல் ஒன்று NaOH செறிவு நீர்க்கரைசல் ஒன்றில் NaOH செறிவு 2 தர 10 செய்ய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும். 2 தர 10 செய்ய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும். 2 தர 10 செய்ய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும். முதலாவது கேள்வி தொடர்ந்து எழுதி போட்டு முதலாவது கேள்வியா இக்கரைசலின் அமைப்பை கீழே முதலாவது கேள்வி. இக்கரைசலின் அமைப்பை ppm NaOH ரெண்டாவது ppm Na+, ரெண்டாவது ppm Na+, மூன்றாவது ppm OH மைனஸ் சார்பில் பெருக ppm NaOH ppm Na+, ppm OH மைனஸ் சார்பில் பெருக. அதே அடர்த்தி தரவுதான் என்ன கேள்விகள் என்ன செய்யலாம். சோடியத்துக்கு 23 பிரச்சனை. சோடியத்துக்கு 23
சரி, இங்க உங்களை வந்து பார்த்தா நேரையே சரிவு சொல்லிக்கிறேன். இன்னையோ செக்வசின சரி வந்து பார்த்தமாக இருக்கண்டா நேரே சொல்லி இருக்கு 2 × 10⁻³ μ/δ -3. இங்க நீங்க போய் வந்து பார்த்தா தெரிவு காணக்கு இருக்கு. அதான் முதலாவது. இப்ப இங்க போய் சரி வேண்ட காரணம் யோசிப்பீங்க. இந்த கேள்வியில சரிவு எப்படி காணன்னு யோசிப்பீங்க இல்ல தானே? அங்க பிஎச் தரைக்கான் சரிவு காண வேண்டி வந்தது. ஒன்றில் பிஎச் தரைகளை சரிவு காண வேண்டி வரும். இல்லாட்டி இவ்வளவு திணிவுல இவ்வளவு கரைக்கப்பட்டிருக்கின்றது காய்ச்சாங்கன்னு காண வேண்டி வரும். நார்மலா சரிவு தான் காண வேண்டி வரும். அதில் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு 1 டெசிமீட்டர் கணக்குல 2 × 10⁻³ மூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன யோசிச்சிருக்கு. அதோட அர்த்தம் இவருக்கு வந்து பார்த்த சார்புல கூட்டத்தில் கணிச்சிருப்பீங்க 40 சொல்லி வந்திருக்கும். ஆக வந்து பார்த்தோம்னா வந்து என்ன யோசிச்சுட்டு வெயிட் வந்து பார்த்தோம்னா 80 10⁻³ கிராம் எழுதிருப்பீங்க. பெருக்கி அதே இது வந்து பார்த்தோம்னா வந்து எவ்வளவுக்கு இருக்கு 1000 கிராமுக்குள்ள இருக்கு. ஆக வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து பிபிஎம் வந்து என்னைய வச்சார்பா பார்க்க போறீங்க. 1000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80 10⁻³ இருக்குமா இருந்தா 16 எவ்வளவு இருக்கும். அது உங்களுக்கு 80 வரப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு காலமா படிப்பிக்கல எல்லாருமே மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 அலகுல விடியிடம் கொண்டு படிப்பிக்கணும். பிபிஎம் என்றது ஐதான கரைசல். இது ஒரு ஐதான கரைசல் தான், நீர் கரைசல் தானே. இப்போ இவற்றை பிபிஎம் எல்லாமே காணிக்கல. நீங்க அழகை வந்து மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 மாற்றும் கொண்டு படிப்பிக்கணும். ஏன் படிப்பிக்கணும்ன்றத அந்த மெத்தட்ல செஞ்சு காட்டு. எப்படின்னு சொல்லி பார்ப்பீங்களா இருக்குன்னா என்னையோ சின்ன சரி வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2 × 10⁻³ μ/δ-. இல்ல குழப்பம் இல்ல தானே? இப்ப அவன் என்ன அளவுக்கு இதை மாத்த சொல்லினோம் உங்களை மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 மாத்த சொல்லினோம். அப்போ இங்க டெசிமீட்டர் -3 அப்படியே தான் இருக்கு. இந்த மூலம் மட்டும் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க மில்லிகிராமா மாத்த போறீங்க. அப்ப மூலம் முதலாவது கிராமா மாத்துறீங்க. மூல கிராமா மாத்த இவற்றை சார் மூல கூட்டத்தையும் பெருக்குறீங்க. ஆக வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 × 10⁻³ மூல அவற்றை சார் மூல கூட்டத்தையும் பெருக்குறீங்க. 40 கிராம் மூல் மைனஸ் பண்ணால பெருக்குறீங்க. இங்க டெசிமீட்டர் -3 இருக்கு. இப்போ உங்களுக்கு கிராம் டெசிமீட்டர் -3 விட வரும். கிராம் அப்புறம் மில்லிகிராமா மாத்து 1000 பெருக்கி விட்டா சரிதான். கிராம மில்லிகிராம் மாத்த 1000 மில்லிகிராம் ஒரு கிராம் அடி 1000 பெருக்கி வெட்டியேண்டா சரி. ஆக இது 40 × 2 80 × 10⁻³ 80 × 10⁻³ 1000 பெருக்கினா 80 தான். இதைத்தான் இவ்வளவு காலமா செய்யணும். நேரடி அழகு மாத சொல்லியே படிப்பிக்கிறது. எங்கட சனத்துக்கு இப்படி அழகு மாத சொல்லி படிப்பிச்சு கொண்டு வந்தா வந்து ஒரு கட்டத்துல வந்து இப்படி அழகு மாத்திரன்னு மறந்துடும். அதை விட இது ஈஸியா இருக்கிற மாதிரி கிடைக்கல இப்படி யோசிக்கிறது. இதுல எவ்வளவு தானே இருக்குமெண்டா இதுக்கு மில்லிகிராம மாத்தி போட்டு 1000 பெருக்கி விட சரி தானே கிராமா மாத்திட்டு உலகாலம் இதுதான் செய்றீங்களா. ஐதான கரைசல்கள பிபிஎம் ஏன் நாங்க மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 எடுக்கிறோம்டா இதுதான் காரணம். ஐதான கரைசல்கள் அடர்த்தியை நாங்க இரண்டு கருதுறோம். ஐதான கரைசல்கள் அடர்த்தி என்று கருதுறோம். நாங்க 1 கிராம் சென்டிமீட்டர் -3 கருதுறோம். உண்மையா அப்படி இருக்குமோ? தூய நீர் அடர்த்தி தாண்டா 1 கிராம் சென்டிமீட்டர் -3 இல்லாட்டி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 இல்லாட்டி 1 கிராம் 1 கிலோகிராம் டெசிமீட்டர் -3 எல்லாம் ஒன்றுதான். ரைட். நார்மலா வந்து கதைக்க விளக்குறீங்க வந்து பார்த்தா நாங்கள் ஐதான கரைசல்களுக்கு அடர்த்தி மாறாதன்னு எடுக்கிறோம். ஐதான நீர் கரைசல்களுக்கு அடர்த்தி மாறாதன்னு எடுக்கிறோம். அப்படி அடர்த்தி மாறான்னு எடுக்கிற படியால தான் இந்த மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 அளவுக்கு மாத்துறது பிபிஎம்க்கு ஒப்பா வருது. அதையும் கேள்வி தரைக்கு அடர்த்தி வந்து பார்த்து எப்படி தெரியும் நமங்களுக்கு 1 கிராம் சென்டிமீட்டர் -3 கருது கொண்டே தெரியணும். கெமிஸ்ட்ரியில எங்க கேள்வி வந்தாலும் அப்படி இல்லை தெரியணும். நீங்க வந்து இந்த தெர்மோ எல்லாம் படிச்சிருப்பீங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல அந்த நடுநிலையாக்கல் வெப்போலுரை இல்லாட்டி கரைசலாதல் வெப்போலுரை 2 கரைசலை மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு கரைசலை கொண்டு வரீங்க எல்லாம் கைப்பினம் தானே. அங்கெல்லாம் தண்ணீர தன்வெப்ப கொள்ளதான் தருவாங்க. 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 இல்லாட்டி 410 ஜூல் கிராம் -1 பாகை C-1 இல்லாட்டி அடர்த்தி தரைக்கு 1 கிராம் சென்டிமீட்டர் -3 இந்த மாதிரி தான் தருவாங்க. மாத்த மாட்டாங்க. மாத்தாம விட்டுட்டு பிறகு கடைசியா கேள்வி கேட்க என்னென்ன எடுகோல் எடுத்து வேற கேள்வி கேட்பாங்க. என்ன எடுகோல் எடுத்திருப்பீங்களா? அப்ப நீங்க கலப்பதால வந்து அடர்த்தின்றது மாறையிலே மாறாம இருக்குமா? கலக்கிறதால 2 பதார்த்தத்தை கலந்து அடர்த்தி மாறைன்னு சொல்லுவீங்களோ நீங்க? கடைசி வந்து சொல்லிடாது. ரைட். ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அடர்த்தி இறுதியில் இருக்கிற அடர்த்திக்கு 2 கரைசல் அடர்த்தி ஒன்று கொண்டு சமனா இருக்காது.
நாங்க அதை வந்து பார்த்து எடுக்கோள் எடுத்து செஞ்சு கொண்டு போறோம். இங்கேயும் அதை தான் செய்யறோம். இப்ப நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து கெமிஸ்ட்ரியை ஒரு பாடமா எடுத்து படிக்க போறாக்களா இருந்தால் இது நடக்க போறேல தானே, யாருக்காச்சும் அவ்வளவு ஆர்வம் இருக்குண்டா, இப்ப என்ன போல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர்றீங்களா இருக்குண்டா, அவர் வந்து அங்க ஜுனியில போய் கெமிஸ்ட்ரி படிக்க வந்து அடர்த்தி எல்லா கேள்விக்குமே 1 கிராம் சென்டிமீட்டர் மைசின் எடுக்கலாம், மில்லிகிராம் டெசிமீட்டர் மைசி அழக மாத்தி விளையாடலாம் அது பிபிஎம்க்கு. அவர் இப்படிதான் செஞ்சுட்டு வரும். ஏடா இங்க எனக்கு அடர்த்தி வந்து பார்த்தா 1 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் என்ற படியால தான், 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் என்ற படியால தான் நான் இதுல 1000 கிராம் பிரதியிடக்கூடிய மாதிரி கிடக்கு. இல்லாட்டி திணிவு என்ன செய்யும், வேற ஒரு பெருமானம் பெருமை அந்த இடத்துல. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன விஷயம்டா, என்ஏஓச்சின் பிபிஎம் வந்து பாத்தீங்கடா, என்ஏஓச்சின் பிபிஎம் வந்து 80 பிபிஎம் ஆயிருக்கண்டா. எங்களுக்கு தெரியும் வந்து சாரமூல கூட்டு திணிவு 40 கிராம் மைனஸ் வரண்டா, அந்த 40 கிராம் மைனஸ் ஒன்ல என்ஏ பிளஸ்ன்றது 23 கிராம் மைனஸ் 1. நீங்க சோடியத்துக்கு 23 தானே பிரதிடுறீங்க, 40ல 23 சோடியம், 16 ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன். 40 கிராம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 40 கிராம் மோல் மைனஸ் 1ல 23 கிராம் மோல் மைனஸ் 1 சோடியமா இருந்தா 80ல எவ்வளவு என்றுதான் 80 பிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா என்ஏஓ சேர்வா இருக்கமா இருந்தா அதுல எவ்வளவுன்றதா என்ஏ பிளஸ் சேர்வான பிபிஎம் என்ன விட வேண்டியது 2 பெருக்கிட்ட செஞ்சா 40 80 மட்டிட்டு. இதான் உங்களுக்கு வந்திருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ஏ பிளஸ் சேர்வான பிபிஎம் கணிக்க எவ்வளவு உங்களுக்கு 46 பிபிஎம் வந்துருக்கு. இவன் 46 பிபிஎம் வந்து மிச்சம் கழிச்சு வரும் 80ல இருந்து 46 மிச்சம் 34, அதே அதே பிபிஎம் இருக்கும். ஓச்சுமே பிபிஎம் இருக்கும். நீங்க சுருக்கேக்கு இந்த விடைகள் தான் வந்திருக்கும் உங்களுக்கு 46 34 80 இதெல்லாம் விட வந்திருக்கு. இப்படி சுருக்க தெரியல என்றா தான் உனக்கு கூட்டி கலைக்க 80 கூட்ட வந்திருக்காது. 36 வந்ததோ 17 2 பேருக்கு அமைஞ்சிருக்காரு. ரைட், உண்மையா பிபிஎம் இப்ப ஈஸி தானே, இவ்வளவுதானே உண்மையா பிபிஎம்ல இருக்கிற விஷயம், கணக்கை யோசிக்க கூடாது. இது பிபிஎம்மே எனக்கு தெரியாதுன்ற பெரிய பிரச்சனை இங்க இருக்கிற ஆட்களுக்கு. அணுகுமுறையை சரியா மாத்தினா பாடம் ஈஸியா மாறும். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தோமா இருக்குண்ணா, கல்குலேஷன்ஸை பொறுத்தவரை அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்தோம்டா வந்து நாங்க கஷ்டப்படுத்துற டாபிக் வந்து லிமிட்டிங் ஏஜென்ட், எல்லைப்படுத்தும் சோதனை பொருள் அல்லது முற்றாக செலவிடப்படும் சோதனை பொருள். என்னடி இவர் கண்டுபிடிக்கிறான்னு தோணுது. ரைட், இந்த பேர்கள் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கஷ்டமான பேர்கள். சதவீத விளைவு எனக்கு தெரியாது. இப்படி சில விஷயம் இருக்கு. எல்லைப்படுத்தும் சோதனை பொருள் லிமிட்டிங் ஏஜென்ட், நாங்க எல்லைப்படுத்தி என்றது ரைட், லிமிட்டிங் ஏஜென்ட் எல்லைப்படுத்தி என்றா என்ன அர்த்தம்? ஒரு ரசாயன தாக்கு நடக்குது. ரைட், 2 பேருக்கு இடையில வந்து தாக்க நடக்குது. தாக்கிகள் முழுமையா முடியறதுக்கு முன்னுக்கே தாக்கம் நிக்குது. ரைட், எல்லா தாக்கிகளுமே முழுமையா முடியறதுக்கு முன்னுக்கே தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகி போய் நிக்குது, எல்லைப்படுத்தப்படுது. லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல அங்கால போக இல்லாதுன்ற ஒரு கட்டம் வருது. எப்ப வருமெண்டா சம்பந்தப்படக்கூடிய தாக்கிகள்ல வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்த்தா போதுமானதா இல்லாட்டிலுமே, மிச்சார்கள் எல்லாமே வந்து நல்ல மிக அளவில் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஆள் மட்டுமே போதுமான அளவு இல்லாட்டிலுமே அவர் வந்து தாக்கத்தை முன்னோக்கி கொண்டு போவார். உங்களை விலகி பக்கமா கொண்டு போக மாட்டார். அவர் தான் அந்த இடத்துல யாரு? எல்லைப்படுத்தி, அவர்தான் லிமிட்டிங் ஏஜென்ட். எல்லைப்படுத்தும் சோதனை பொருளடி முற்றாக செலவிடப்படும் சோதனை பொருளுக்கு அர்த்தம் என்னண்டா முதலில் முடிவது, அவ்வளவுதான். ரசாயன தாக்கம் நடைமுறைகளை வந்து பார்த்தா பீசமான குணகம் சார்பா முதல்ல முடிவடைய போறார். எல்லைப்படுத்தின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அழிவடைய போறாதான் எல்லைப்படுத்தி. உதாரணத்துக்கு வந்து ஒரு தாக்கம் கிடைக்கிறேன், N2 வாயு இருக்கு, H2 வாயுவோட தாக்கம் அடையுது, அமோனியா உருவாகும். ரெண்டமா வந்து பார்த்த ஒரு பெருமானம் தான் N2 வாயு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கிராமும், H2 வாயு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 கிராம் இருக்கு வைப்பமே. சும்மா வந்து பார்த்தோம்னா 2 பெருமானம் வச்சிருக்கிறோம், 2 பேரையும் தாக்க முறை விடுறோம், கலந்து வந்து பார்த்து தாக்க முறை விடுறோம். முழுமையா தாக்கம் நடக்கிறதா கருதுறோம், சமநிலை தாக்கம் இல்ல, முழுசா தாக்கம் நடக்கிறதா கருதும். இவ 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் முடிவாருன்றதை வந்து பார்த்தோம்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 35 கிராம் ஃபர்ஸ்ட் முடியுமோ 8 கிராம் ஃபர்ஸ்ட் முடியுமோ? என்ன யோசிக்கிறீங்க? 35 ஃபர்ஸ்ட் முடியுமோ இல்லாட்டி 8 தான் ஃபர்ஸ்ட் முடியுமோ? 8 தான். என்ன ஏன்னா அது பார்க்கவே தெரியுதான சின்ன பெருமானம். அங்கதான் பிரச்சனையே இருக்கு கேள்விகள்ல.
ரைட். சரி, உண்மையா வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து கேள்வி பாக்குறீங்களா இருக்குண்டா வந்து எவர் குறைஞ்ச எண்பெருமானம் இருக்கிறாரோ அவர் ஃபர்ஸ்ட் முடியுது அந்த மாதிரி பாக்குறது இல்லை. எவர் குறைஞ்ச மூல் இருக்கிறார், மூல் மூல் தான் முக்கியம். ரசாயன தாக்கம் ஒன்று சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கமா எழுதப்படையல இங்க நீங்க பாக்குறீங்க பீசமான குணகம் ஒன்று இருக்குதானே, தாக்கிகளுக்கு இடையிலான பீசமான குணகம்ன்றது கனவளவு சார்பாக கதைப்பீங்களா, மூல் சார்பாக கதைப்பீங்களா, திணிவு சார்பாக கதைப்பீங்களா, அமுக்கம் சார்பாக கதைப்பீங்களா? மூல் சார்பா தான் மெயினா கதைப்பீங்க. நிபந்தனைகள் வழங்கப்படுறத பொறுத்து அது கனவளவு சார்பா மாறலாம். என்ன நிபந்தனைகள் அது கனவளவு சார்பா மாறலாம்? அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாம இருக்கு. ஒரு ஊடகத்துல அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாம இருக்கும் என்று அவகேதரோ விதியை பிரயோகிக்கலாம். கனவளவு மூலுக்கு நேர்வியசமன் எடுக்கலாம். அந்த மாதிரியா இடங்கள்ல பி நேர்விசமன் எண்ணுக்கோ பி நேர்விசமன் எண்ணுக்கோ கொண்டு வரலாம். கனவளவும் வெப்பநிலையும் மாறாம இருக்கீங்கள அமுக்கத்தை வந்து மூலுக்கு நேர்விசமன் எடுக்கலாம். நோமலா ரசாயனத்தாக சமப்படுத்துற இனத்தை வச்சுக்கொண்டு மூல் பின்னங்களை வச்சுக்கொண்டு மூல் விகிதங்களை வச்சுக்கொண்டு அப்ப இது 1:3 வந்து என்ன, இது 1 கிராம் இது 3 கிராம் இல்லாட்டி இவர் 1 மூலண்டா இவர் 3 மூலு 1 மூலண்டா 3. இப்ப நைட்ரஜனுக்கு 14 வந்து நைட்ரஜன் சார்முல கொடுத்து 28 N2க்கு 28 கிராம் மைனஸ் சொன்னால பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்களாக இருக்குதுன்றா வந்து 7ஆல சுருக்கலாம். 7×5 35 7×4 28. அப்ப 5/4 5/4 1.25 மூல். அப்ப இது 1.25 சொல்லி வருது. இவருக்கு வந்து பார்த்தமா இருக்கண்டா இவர் 2 கிராம் மைனஸ் சொல்லி பார்த்தமா இருக்கணும். இவர் 4 மூல் தானே. அப்ப இவர் 1.25 சொல்லி இவர் தாக்க முடியும். இவர் எவ்வளவு தேவை அதுண்டு 3 மடங்கு தேவை. 3 மடங்குனா 3.75 தேவை. எவ்வளவு கிடக்கு 4 கிடக்கு. 4 கூடத்தானே கிடக்கு. கூட கிடந்தா யாரு ஃபர்ஸ்ட் முடிவார்? N2 ஃபர்ஸ்ட் முடிவார், H2 ஃபர்ஸ்ட் முடிவார்? N2 தானே முடிவார். இதுதான் கேள்வி. விளங்குதுதானே? அப்ப ஒரு ரசாயன இதெல்லாம் 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்தீங்கடா 19, 20, 21, 22, 23, 24 வரைக்குமே கிடக்கு. 25லயும் வந்ததா ஞாபகம் இல்லை எனக்கு. 25ல வரையில போல தெரியல, ஞாபகம் இல்லை. பட் 24 வரைக்கும் வந்து பார்த்தா இந்த என்ன சொல்றது இதெல்லாம் வந்து பார்த்தோம்டா வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப 2026ஆம் ஆண்டு பரீட்சையில் தோற்ற உள்ள மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் என்று சொல்லி ஒரு வாத்தி இந்த கேள்வியை கொடுக்கறானா இருக்கண்டா அவர் தந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல வந்துட்டு நீங்க சந்தோஷப்பட வேண்டிய கேள்வியா இந்த கேள்வி எல்லாமே. ஏன்னா உனக்கே தெரியும் தான் இடம் இந்த கேள்வி எல்லாம் பேப்பர்ல வரும். ரசாயன தாக்கங்களை பொறுத்த வரையில நீங்க சரியான முறையில சமன்பாடுகளை சமப்படுத்த தெரியுதுன்றது மிக முக்கியம். எந்த ஒரு ரசாயன தாக்கத்தை உங்களோட கையில தந்தாலுமே நான் சமப்படுத்தி விடையெடுத்தே தீருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். முதலாவது என்ன தாக்கமா இருந்தாலும் ஒட்சிய நிலை ஒழுங்கா கணிக்க தெரியும், ஒழுங்கா பரிமாறப்படக்கூடிய இலத்திரங்களை கணிக்க தெரியும், ரசாயன தாக்கத்தை ஒழுங்கா அந்த ஊடகத்தை பயன்படுத்தி சமப்படுத்த தெரியும். அதுக்கு பிறகு சரியான முறையில மூழ்கணிச்சு நீங்க வந்து கேள்வியை கொண்டு போக பழகிட்டீங்கன்னாலே காணும். தாக்கம் சமப்படுத்துற அடிப்படை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்குலேஷனை தெளிவா படிச்சு முடிக்கல. ரசாயன தாக்கம் என்ன தாக்கமே தந்தா சமப்படுத்துவோம் அந்த கான்பிடன்ட் இல்லாட்டிக்கு அந்த பாடமே டவுட்டான பாடமா தான் இருக்கு. இந்த வகுப்புல மட்டுமில்ல, இலங்கையிலேயே வந்து பார்த்தோம்னா வந்து பெரும்பான்மையான ஆட்களுக்கு அந்த ஒரு 9வது எஸ்ஏ கேள்வியில கைய வைக்கிறதுல பெரிய பயம் இருக்கு. ஏன்னா 75 மார்க் சும்மா வரும். மேலே இன்ஆர்கானிக் பார்ட் இருக்கு தானே, மெனமா செய்யலாம் என்றா அது சப்புறதும் துப்புறதும் தானே. அது பானையில இருந்தா கப்பையில வரும். இது பானையில இருந்தாலும் ஒட்டிடும், எடுக்க இயலாது, வலிக்க இயலாது. ஏண்டா அது பயம். நாங்க எடுத்தா வந்து பார்த்தோம்னா வந்து கரப்பாம்பூச்சி வெளியில வந்துடுமோன்ற பயம், பிள்ளையா விட வந்துடுமோன்ற பயம், நாங்க சுருக்க இயலாதுன்ற பயம். இந்த முதலாவது பிரச்சனையை வந்து பார்த்தா தாக்க சமப்படுத்த தெரியாது, கேள்வி வாசிக்க தெரியாது. இப்ப பந்தியா ஒரு 8 வரி 9 வரைக்கும் மேல கேள்வி கிடக்குதுன்றா தரவு சரியா குறிக்க வராது. எது எங்க கொண்டே கனெக்ட் பண்றேன்னு தெரியாது. யார்ட்டியே ஃபர்ஸ்டா காணும், கேள்வி கீழே இருந்து மேல போகுதா மேலே இருந்து கீழே வருதா, நடுவால கண்டுட்டு அதை வச்சுக்கொண்டு மேலேயும் போய் கீழேயும் வந்து முடிக்கணுமா அது தெரியாது. எங்கெங்க என்ன தாக்கம் நடக்குதுன்றது தெரியாது, என்ன விளையில் வரும் என்று தெரியாது. உதாரணத்துக்கு அமில ஊடகத்துல MnO4 - Mn2+ மாறும் என்று தெரியாது. கார ஊடகத்துல கைக்கிறானா இருக்கின்றாலும் நாங்க Mn2+ தான் போட்டு எழுதுவோம். ஏன்னா அங்க MnO2 மாறும் என்று தெரியாது. இதில்லை பிரச்சனை எங்களுக்கு, விளங்குதுதானே? ஸோ இன்ஆர்கானிக்கின் சரியான புரிதலும் கால்குலேஷன் கேள்வியை கொண்டு போகக்கூடிய சரியான முறையும் முக்கியம் இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு.
இன்ஆர்கானிக் முடிய துவங்கினது காரணமே அதுதான் மெயினா. அந்த கழிச்ச தாக்கங்களை வந்து பார்த்த திருப்பி கதைக்க விலை கிடைக்கல. ஓரளவுக்கு வந்து இன்ஆர்கானிக் தியரியும் படிச்ச மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தா பாடமும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க டேர்ம் எக்ஸாம்ஸுக்கு முந்தினாங்க படிப்பீங்க கால்குலேஷன் தான் எங்களுக்கு முதலாவது பாடம். அதுக்கு பிறகு இல்லை இன்ஆர்கானிக். ஞாபகம் இருக்கும்போது தெரியாது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல இருக்கிற கால்குலேஷன் கேள்விலாம் சும்மா சும்மா சுருக்கி போட வேண்டிய கேள்விகள். ஆனா அங்க நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா அவை இன்ஆர்கானிக் தியரி கலக்க துவங்கிவிடும் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல. செகண்ட் டைம் பேப்பர் வந்தா பிறகுதான் எங்களுக்கு இன்ஆர்கானிக் பாடமே தெரிய துவங்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல கால்குலேஷன் பயம் வந்துடும். பிறகு நாங்க செகண்ட் டைம்ல வந்து பார்த்த கால்குலேஷனை சரியா செய்யுது. ஏண்டா அந்த துவங்கின பயம் 6ஆம் தவணை வரைக்கும் பயம்தான். அந்த கேள்வி நாங்க கை வைக்க மாட்டோம், எங்களுக்கு பாடமே சரி வராது. இப்ப செகண்ட் சைட வந்தோம், அதே பயம்தான் இருக்கக்கூடாது. இங்க ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் இந்த பாடம் கொண்டு வரப்ப விளங்கப்பட துவங்கி அதாலதான் நான் இங்க தாக்கங்கள் வந்து மேக்சிமம் சமப்படுத்த ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு சில தாக்கங்கள் சொல்லுவேன். 7 மண்டா நீங்க முன்னை நாட்கள்ல படிச்ச ஆசிரியர்கள் அறிவை பயன்படுத்தி 7 மண்டா நான் தரக்கூடிய தாக்கங்களை சமப்படுத்தி காட்டுங்கோ பார்ப்போம். என்ற மாதிரி சில கேள்வி கட்டாயம் வந்து உங்களோட பேப்பர்ல இருக்கு. நான் தரக்கூடிய டியூட் ஒர்க்ஸ்ல இருக்கு, எக்ஸாம் பேப்பர்ஸ்லயும் இருக்கு. அது வழியே இல்லை. இப்ப இதுதான் வந்து எல்லைப்படுத்த சோதனை போல அர்த்தம். இவர் வந்து பார்த்த 1.25 இவர் அதுல 3 மடங்கு தேவை, 3.75 தேவை. ஆனா இந்த கிடக்கிறதோ 4 மூல். ஆக வந்து பார்த்தா 0.25 இவர் மிஞ்ச போறார். இவர் தான் முழுமையா தாக்கம் அடைய போறார். யார் முழுமையா தாக்கம் அடைகிறாரோ அவர் தான் லிமிட்டிங் ஏஜென்ட். அவர் சார்பா விளைவு உருவாகுவர். இவர் 1.25 இருக்கான 1:2 தான் பீசமான குணக்கம். அப்ப இவர் எத்தனை மூல் விளைவு உருவாகுவர்? 2 மடங்கு 2.5 உருவாகும். அது 2.5 உருவாகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கேள்வியில தாரான் உங்களுக்கு 17 17 34 34 8.5 42.5 ரைட். ஒரு வந்து கேள்வியில தாரான், அவன் அளந்து பாக்கிய வந்து பார்த்தோம்னா அவனுக்கு கிடைச்ச அமோனியா திணை வந்து 40 கிராம் தான். அவன் வந்து பார்த்தா அந்த பரிசோதனை செஞ்சு முடிச்சு விளையில ஃபுல்லா எடுத்து வடிகட்டி எல்லாமே பார்த்து அவன் கிடைச்ச அமோனியாண்ட திணிவு அளந்து பாக்கைகளை வந்து பார்த்து அவனுக்கு கிடைச்சது உண்மையா வந்து 40 கிராம் தான் கிடைச்சதுன்றாத்தான் அவன் அடுத்த கேள்வி கேட்பான், சதவீத விளைவு என்ன? சதவீத விளைவுண்ட என்னண்டா வந்து கணித்தல் மூலமாக கிடைக்கப்பட்ட பெருமானம் என்ன, அதன் மீது உண்மையா கிடைச்ச பெருமானம் என்ன? கணிக்கப்பட்ட பெருமானத்தை விட உண்மையான பெருமானம் என்றது எப்படி இருக்கு? நோமலா குறைவாத்தான் இருக்கு. மேட பூட்டியல்ல கட்டிப்பா என்ன செய்யும், கொஞ்சம் வெளியில போகத்தானே செய்யும். அமோனியா வாயுவா உருவாக அமோனியா வாயு வந்து தப்பிச்சுதான் போக செய்யும். இப்ப சதவீத விளைவு என்பது சாதாரணமாவை வந்து பார்த்த என்னண்டா ஆரம்ப கணிக்கப்பட்ட பெருமானத்துல கண்டிப்பா வந்து குறிப்பிட்ட அளவு என்றாலுமே குறைவாத்தான் இருப்ப. கூடவா இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? கணிக்கப்பட்ட பெருமானத்தை விட உண்மையா நீங்க சுருக்கி பார்த்த பெருமானத்தை விட உங்களுக்கு கூடத்தான் வந்து பாத்தீங்கன்னா விட வருதுன்னு என்ன அர்த்தம்? கூட்டியலை பாக்க கிராம கூட எடுத்துட்டீங்க, ஒன்று வேற குப்பை இப்பையெல்லாம் எடுத்துட்டீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்து அங்க ஏதாச்சும் மாசுக்கள் உருவாகி இருக்குண்டா அந்த மாசு எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டீங்க. விளங்குதுதான். கூட வலிமா இருக்குண்டா வந்து ஒன்று ஆரம்ப அளவுகளை வந்து எடுக்கல வந்து இருக்கக்கூடிய வலுவும் இருக்கு. அப்படி இல்லாட்டி வந்து நீங்க இறுதியா பெற்ற வாசிப்புல வந்து பார்த்தமாக இருக்குன்னா மாசுக்களை உள்ளடக்கி இருப்பீங்க. ஆக்சுவல் வேல்யூக்கு அந்த மாசை வந்து கழிக்க வேண்டிய வரும். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் கேள்விகள் செய்ய. அந்த கேள்வி இருந்து யோசிக்க நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணணும். சமன்பாட்டை பாடமாக்கின மாதிரி கேள்வி செய்யக்கூடாது. இதுல மெயினா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து பாப்பீங்களா இருக்குன்னா 2.5 மூல் வந்து அமோனியா உருவாகுதுன்னா அவரை வெயிட்ட பாப்பீங்க. 2.5 மூலண்டா ஒரு மூலுக்கு 17, ஏண்டா 14 இவருக்கு 3 17 2.5 தானே. 14 14 சாரி 17 17 34 17 அரைவாசி 8.5 42.5 உண்மையா வந்திருக்க வேண்டிய விட, அதாவது 2.5 மூளை வந்து 17 கிராம் மூல் மைனஸ் 4 பெருக்குறீங்க. உண்மையா வந்திருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 42.5 கிராம். ஆனா எனக்கு வந்தது வந்து பார்த்தா 40 கிராம். சோ சதவீத விளைவுன்றது என்னது? 42.5 கிராமின் மேல் 40 கிராம் தர, அவ்வளவுதான். இப்ப கூட 50% கூட வருமா குறைவா வருமா? கூடத்தானே வரும். 42.5 மேல 40 50% விட 90 சொச்சமே வரும். 2.5 கிராம் தானே குறைவு. அப்படி வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா வந்து சதவீத விளைவு கேள்விகள் இருக்கு ஒரு பாஸ் பேப்பர்ல. நீங்க இது வரைக்குமே ஒரு பேப்பர்லயுமே இந்த சதவீத விளைவு வந்து சார்வா அந்த கேள்வி அவ்வளவு அதையும் எடுத்து பாருங்க. இந்த எல்லைப்படுத்தல் சோதனை போல் சார் அந்த கேள்வி அதையுமே பாருங்க.
ஈஸியா அந்த எல்லைப்படுத்தும் சோதனை போல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கு. எல்லைப்படுத்தும் சோதனை போல் இவர் தான் கண்டுபிடிக்கிறீங்க, அது ரெண்டு விடையில வரும். ஒரு விடையில சதவீத விலை வந்து 50% விட குறைவாயும், மற்ற சதவீத விலை வந்து 50% கூடவாயும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பிரிச்சு பாக்குற விட வந்து பாத்தீங்கன்னா 50 விட குறைவா வருமோ கூட வருமோன்ட்டு சுருக்காம நீங்க என்ன செய்யலாம், இப்படியே போடலாம். உங்களுக்கு பாடத்துல தெளிவு சரியா உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால் ஈஸி தானே. கல்குலேஷனை ஈஸி என்று உங்களுக்குள்ள நம்பணும். அது பொய்யா இருந்தாலும் நம்பணும். நம்பினா மட்டும்தான் பாடம் ஈஸியா இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பாடம் வந்து பார்த்தா கஷ்டம்னு தோணி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்குமா இருந்தா, என்னதான் வந்து வாத்தி வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து வளைஞ்சு நெளிஞ்சாலும் பாடம் ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியும். பாடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளையாது, அது எங்கேயோ எட்டத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க முதலா நம்பணும் பாடம் ஈஸி என்று. நீங்க பாடம் ஈஸின்னு நம்பாத வரைக்கும் வந்து பாடம் ஈஸி ஆகாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ரைட். ஸோ எல்லைப்படுத்தி என்ற இது நோட் பண்ணி முடிக்கிறீங்களாக இருக்குன்னா தொடர்ச்சியான விடயங்களை நாங்க நாளைக்கு பார்ப்போம். உங்களடா பிசிக்ஸுக்கு போனேன். பிசிக்ஸுக்கு வந்து நீ இங்க வரல. டவுனுக்கு போறியா? 4-5 விஷயம். ரைட். யார்கிட்ட படிக்கிறீங்க? 4-5 வேலை சேர்ந்து படிக்கிறீங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா தூங்க லீவ் ஆகலாம். டவுட் எல்லாம் வந்து அனுப்பி கேளுங்க. நூஹா மறக்காம டவுட் எல்லாம் வந்து கேளுங்கம்மா.